ஜெகதீப் தன்கர் வந்து அந்த இதுல கலந்துக்கிறாரு. மாநாட்டுல கலந்துக்கிறாரு. இப்ப அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர், சில அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த பகுதியில. ஆனா, ஆராசா போய் ஆராசா போய் அதானே வரவேற்கிறாரு. கேட்குறீங்க. மாநில மாநில அரசு வந்து அதிகாரத்தில இருக்குது. மாநில அரசு அதிகாரத்தில இருக்கும்போது, அவங்க வர ஜனாதிபதியோ, துணை ஜனாதிபதியோ, மோடியோ வந்தாலும் வரவேற்க வேண்டிய கடமைங்கிறது மாநில அரசுக்கு இருக்குது. அந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஆராசா. அந்த முறையில அவர் வரவேற்க தான் போறாரு. இல்ல மத்திய அரசு பிரதிநிதிகளை மாநில அரசு வரவேற்காத மாநிலங்களும் இருக்குல்ல. இல்ல இவங்க அ. அந்த துணைவேந்தர் மாநாட்ட வந்து இவங்க திட்டமிட்டு புறக்கணிக்கலங்கிறத சொல்றேன். தமிழக அரசு அதுக்கு எதிரா எந்த நடவடிக்கையும் பண்ணல அப்படிங்கிறது. ஆராசா போய் குடுத்த ஜனாதிபதி அதுவே ஒரு சாட்சியா தானே இருக்குது உங்களுக்கு. நீங்களே அது கேள்வி கேட்குறீங்க. மிரட்டுனாங்கங்கிறீங்க. இன்னொரு படத்துல ஆராசா பூச்செண்டு குடுத்தாருங்கிறீங்க. 2ல ஏதாவது ஒண்ணா தானே இருக்க முடியும். ஆராசா பூச்செண்டு குடுத்தது என்பது துணைவேந்தர்கள் மாநாட்ட ஆதரிச்சதுக்காக குடுத்தது இல்ல. அவர் ஜனாதிபதியை வரவேற்பதற்காக குடுத்தாரு அவ்வளவுதான். ஜனாதிபதி எதற்காக வந்தாருன்னா, அதுக்காக மட்டும் ஜனாதிபதி வரல. இன்னும் அங்க தான் இருக்கிறார் ஜனாதிபதி. பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளும் அவர் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதன் பொருட்டு ஓ ஆராசா நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிற ஒரு வரவேற்பு குடுத்திருக்கிறாரு. மற்ற அமைச்சர்களும் போய் வரவேற்றிருக்கிறாங்கங்கிறது அந்த முறைக்காக தான் போயிருக்கிறாங்களே தவிர, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல இல்ல. ஆனா இப்ப ஆர்.என். ரவி அவரு டெல்லிக்கே போயிருவாரு. அவர மாத்திருவாங்க அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனா ஒண்ணும் நடக்கலையே. ஏன்னா அவர் அவங்க அவங்க அதிகாரத்தில தான் இருக்கிறாங்க. போணும்னு அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போணும் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா, கவர்னர் இவ்வளவு மோசமா நடந்துக்கும்போது, இங்க இருக்கிற எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு சூடு சொரணை இருந்தா, ராஜினாமா பண்ணிட்டு போ. நீ முற்றிலுமா தோல்வி அடைஞ்சிட்டல்ல. இப்போ நம்ம வந்து சொல்லல. சுப்ரீம் கோர்ட் தானே உனக்கு எதிரா அவரு ஒரு நடவடிக்கை பண்ணியிருக்குது. அப்ப நீ தோற்று போயிட்டன்னா, நீ ராஜினாமா பண்ணிட்டு போணும். நேர்மையான ஆளா இருந்தா ராஜினாமா பண்ணிட்டு போ. அவர் தான் நேர்மையான ஆள் இல்லையா? அவர் எப்படி ராஜினாமா பண்ணுவாரு? நான் அத சொல்லல. அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனாலும், போகாட்டிலும் அவர் தோற்று போயிட்டாரு. அவருக்கு இன்னும் சரியா சொல்லணும்னா, அவரு இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் கருதுறேன். ஏன்னா, அவரோட அந்த முறை தவறிய மிக மோசமான இந்த நடைமுறைக்கு தான், இங்க நம்மளோட எழுச்சியான அரசியல செய்வதற்கு காரணமா இருந்திருக்குது. இன்னைக்கு வந்து இந்தியாவுல எல்லா மாநில முதலமைச்சர்களும் வந்து ஒரு வேந்தரா இருக்க முடியும் பல்கலைக்கழகங்கிற தீர்ப்பை இன்னைக்கு முதலமைச்சர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்ல. அது எப்படி வந்ததுன்னா, இந்த கவர்னருக்கு எதிரான நடவடிக்கையின் மூலமா தான் இவ்வளவு ஒரு புரட்சிகரமான ஒரு தீர்ப்ப சுப்ரீம் கோர்ட்ல நம்ம முதலமைச்சர் வாங்கி கொடுக்க முடியுது. இப்ப வேந்தரா வந்து இவரு மட்டும் இல்ல. பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இருக்கிற பாஜக முதலமைச்சர் கூட வேந்தர் ஆக முடியும். அத ரைட்ஸ இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் முதல்வர் தான் வாங்கி கொடுத்திருக்கிறார்ல. அது எப்படி வந்ததுன்னா, இந்த கவர்னருக்கு எதிரான நடவடிக்கை மூலமா தான் கிடைச்சிருக்குதுங்கிறதுனால, இன்னொரு புறத்துல பார்த்தீங்கன்னா, திராவிட கான்செப்ட்க்கு எதிரான அவரோட நடவடிக்கைகள், இங்க திராவிட எழுச்சியை வந்து சட்ட ரீதியா நிரூபிக்கிற ஒரு வாய்ப்பாவும் அமையுதுங்கிறதுனால, அவரு போனாலும் பிரச்சனை இல்ல, போகாட்டிலும் நமக்கு பிரச்சனை இல்ல.